Fourth problem. 1.9 மெகா நியூட்டன் அச்சு சுமையை சுமக்கும் ஒரு வெற்று எக்கு தூணின் பெருமத்தகைவு 480 நியூட்டன் per mm ஸ்கொயர் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஜியாமெட்ரி எப்படி இருக்கு அப்படின்னா, வெற்று எக்கு தூண், வெற்றுனா ஹாலோ, உள்ளீடற்ற அப்படின்னு அர்த்தம். ஹாலோ எக்கு தூண், ஸ்டீல் காலம். ஸோ ஒரு ஹாலோ ஸ்டீல் காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை வரைஞ்சிப்போம். ஹாலோவா இருக்கு அண்ட் ஸ்டீலால் ஆகப்பட்ட காலம். இப்போ இந்த ஹாலோ ஸ்டீல் காலம் எவ்வளோ மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம்? பெருமத்தகைவு அப்படின்னா மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் இல்லை அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் 480 நியூட்டன் per mm ஸ்கொயர் ஆகும். அண்ட் லோடு எப்படி இருக்குன்னா 1.9 மெகா நியூட்டன் அச்சு சுமை. ஸோ லோடு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இது லோட் பி, தூண் மேலே ஆக்ட் ஆகிற லோடு. அண்ட் தூணின் வெளிப்புற விட்டம் 200 mm. வெளிப்புற விட்டம்னா அவுட்டர் டயாமீட்டர். ஸோ இந்த வெளியில உள்ள டயாமீட்டர் இந்த டயாமீட்டர் 200 mm. உள் விட்டத்தை தீர்மானிக்கும். உள்ள இருக்கக்கூடிய அந்த விட்ட ஸ்மால் டி எவ்வளோன்னு கேட்குறாங்க, இந்த டயாமீட்டர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டேட்டா எழுதிக்கலாம். 1.5 மெகா நியூட்டன் அச்சு சுமை. அச்சு சுமைனா ஆக்சியல் லோட். ஆக்சியல் லோட் ஆக்ட் ஆகுது. இங்கே பின்னு காமிச்சிருக்கேன். ஸோ பி ஈக்குவல் டு 1.9 மெகா நியூட்டன். மெகானா 10 to the power of 6. ஸோ 1.9 into 10 to the power of 6 நியூட்டன். அடுத்தது பெருமத்தகைவு. அதை மேக்சிமம் ஸ்ட்ரெஸ்னு எழுதிக்கலாம். மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 480 நியூட்டன் per mm ஸ்கொயர். பெருமத்தகைவு இல்லை மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் எழுதிக்கலாம். 480 நியூட்டன் per mm ஸ்கொயர். வெளிப்புற விட்டம் கேபிட்டல் டி. கேபிட்டல் டி ஈக்குவல் டு 200 mm. உள் விட்டத்தை தீர்மானிக்கும். ஸ்மால் டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாதுகாப்பு காரணியை 4 என எடுத்துக்கொள். இந்த கணக்கில் பாதுகாப்பு காரணி கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு காரணி அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. பாதுகாப்பு காரணி 4 அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது சொல்றேன். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் இதுல அப்படின்னா உள்விட்டத்தை தீர்மானிக்கும். ஸ்மால் டி எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே வர ஃபார்முலாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒர்க் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். அலோவபிள் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை ஷார்ட்டாக எஃப்ஓஎஸ்ன்னு எழுதிக்கலாம். எஃப்ஓஎஸ் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குன்னா 4. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அலோவ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ். அலோவ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு 480 டிவைடட் பை 4. ஏன்னா 480 வரைக்கும் தாங்கும். அதுக்காக அதை அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு இல்லை, அதை விட கம்மியான ஸ்ட்ரெஸ் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ 480 பை 4 120 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட மீனிங் இதுதான். ஆல்தோ இந்த மெட்டீரியல் 480 நியூட்டன் per mm ஸ்கொயர் தாங்கினா கூட 4 மடங்கு குறைவாக தான் அதை டிசைன் பண்ணுறோம். 4 மடங்கு குறைவா ஸ்ட்ரெஸ் வர அளவுக்கு தான் டிசைன் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னா 120 நியூட்டன் per mm ஸ்கொயர். அடுத்தது ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தெரியும் சிக்மா ஈக்குவல் டு பி பை ஏ. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா ஏ டினாமினேட்டரில் இருக்குது, இங்கே போச்சுன்னா நியூமரேட்டருக்கு வந்துடும். சிக்மா நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே வந்தால் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ஈக்குவல் டு பி பை சிக்மா. அண்ட் பியோடைய வேல்யூ கொடுத்துருக்கு 1.9 மெகா நியூட்டன். 1.9 into 10 power 6 டிவைடட் பை சிக்மாவோட வேல்யூ 120. கால்குலேட்டரில் இது போட்டோம்னா நமக்கு 15,833.33 mm ஸ்கொயர். ஸோ நமக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படுது அப்படின்னா
15,833.33 mm ஸ்கொயர் ஏரியா தேவைப்படுது. இப்போ இந்த ஏரியாவுக்கு நமக்கு அவுட்டர் டயாமீட்டர் தெரியும். அப்போ எவ்வளோ இன்னர் டயாமீட்டர் தேவைப்படுது அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியா ஈக்குவல் டு π/4 கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர். இப்போ நமக்கு எதெல்லாம் தெரியும்னு பார்க்கலாம். நமக்கு ஏவுடைய வேல்யூ தெரியும் 15,833. அப்போ ஒரு டிக் போட்டுக்கிறேன். ஏவோட வேல்யூ எனக்கு தெரியும். கேபிட்டல் டியோடைய வேல்யூ கொடுத்துருக்கு கணக்கில் 200 mm. ஸோ அதுவும் எனக்கு தெரியும். கேபிட்டல் டி தெரியும். ஆனால் எனக்கு என்ன தெரியாது அப்படின்னா ஸ்மால் டி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் டியை பொருளா சப்ஜெக்டா ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸ்மால் டி கண்டுபிடிக்கலாம், இல்லை ஸ்மால் டியை ரீஅரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த 4 வந்து இதுக்கு டிவைட் ஆயிருக்கு. அப்போ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடும். பை வந்து இங்க மல்டிப்ளை ஆயிருக்கு, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆகும்னா 4a/π. இப்போ ஈக்குவல் டுக்கு இந்த ஸ்டெப்ல வலது கை பக்கம் இருக்கு. ஈக்குவல் டுக்கு வலது கை பக்கம் இருக்கிறது இடது கை பக்கம் போகும்போது மாறிடும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது டிவிஷன் ஆகும், டிவிஷன்ல இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகும் மாறிடும். ஓகே, அடுத்தது டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேபிட்டல் டி ஸ்கொயரையும் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வரோம். 4a/π. இங்க முன்னாடி என்ன சைன் இருக்குன்னா பிளஸ் சைன் இருக்கு. பிளஸ் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும். மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது அப்படியே தான் இங்க வச்சுக்கிறோம் மைனஸ் டி ஸ்கொயர். ஸோ ஸ்மால் டி ஸ்கொயரை நம்ம நவுத்துல லெஃப்ட்ல இருந்து ரைட்டோ இல்லை ரைட்ல இருந்து லெஃப்டோ கேபிட்டல் டி ஸ்கொயர் இதை மட்டும் தான் அந்த பக்கம் கொண்டு போறோம். அப்போ இதை மட்டும் நம்ம கொண்டு போகும்போது இதோட சைன் வந்து மாறிடும். பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். ஸோ இதுக்கு பிளஸ் சைன் இருக்கனால இந்த பக்கம் வரும்போது மைனஸ் சைன் ஆயிடுச்சு. பிளஸ் டி ஸ்கொயர் வந்து மைனஸ் டி ஸ்கொயர் ஆயிடுச்சு. பட் இந்த மைனஸ் டி ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. மைனஸ் டி ஸ்கொயர்ங்கிறது வலது கை பக்கம் தான் இருக்கு, அது வந்து இடது கை பக்கத்துக்கு கொண்டு போல, அதனால அந்த மைனஸ் சைன் மாறாது. அடுத்தது என்ன பண்றோம்னா நமக்கு இங்க பிளஸ் சைன் வேணும், அதனால என்ன பண்றோம்னா எல்லா சைனையும் மாத்துறோம். எல்லா டேர்முடைய சைனுமே சேஞ்ச் பண்றோம். முதல் டேர்முக்கு என்ன சைன் இருக்குன்னா பிளஸ் சைன் இருக்கு, அதை மைனஸ் ஆக்குறோம், மைனஸ் 4a/π. ரெண்டாவது டேர்ம்ல மைனஸ் சைன் இருக்கு, அதை பிளஸ் ஆக்குறோம், பிளஸ் டி ஸ்கொயர். ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் மைனஸ் இருக்கு, அதையும் வந்து பிளஸ் ஆக்குறோம். ஸோ என்ன பண்ணலாம்னா எல்லா சைனையுமே சேஞ்ச் பண்ணலாம் ஒரு ஈக்குவேஷன்ல. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் இருக்கு, இந்த ஸ்கொயரை நான் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். ஸோ என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 4a/π பிளஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி. ஸோ இப்படி தான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்றோம். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டிக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 4a/π பிளஸ் கேபிட்டல் டி ஸ்கொயர். இப்போ நமக்கு ஏவும் தெரியும் டியும் தெரியும், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். மைனஸ் 4 இன்டூ 15,833.33 ஏவுடைய வேல்யூ டிவைடட் பை பை பிளஸ் டி ஸ்கொயர். டி வந்து 200. இதை கால்குலேட்டர்ல போட்டோம் அப்படின்னா 140.86 mm. ஸோ இதுதான் ஆன்சர் கேட்டிருக்காங்க, எவ்வளோ வந்து உள்விட்டம். ஸோ குவிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்டீல் காலம் ஒரு ஆக்சியல் லோடு தாங்குது, அந்த லோடையும் கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எவ்வளோ வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் இருக்கணும், டிசைன் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் லோடையும் வச்சு நான் ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏரியா கண்டுபிடிச்ச அப்புறம் ஏரியாவும் கேபிட்டல் டியும் தெரியும், ஸ்மால் டி கண்டுபிடிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி ஸ்மால் டிக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிறேன், அப்புறமா சப்ஸ்டிடியூட் பண்ணி ஸ்மால் டியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கேன்.